குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது கணக்கு பதிவியல்ல இரண்டாவது பாடத்தில் எக்ஸசைஸ் பயிற்சி வினாக்கள்ல ஏற்கனவே 7 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பயிற்சி வினா 8, பயிற்சி வினா 8ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இதனுடைய பக்கம் பயிற்சி வினா 8 பக்கம் 73. இப்ப பாருங்க, கீழ்காணும் 8வது கணக்கு, கீழ்காணும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு மற்றும் கூடுதல் தகவல்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கணக்கிடு. நமக்கு கேட்டிருக்கிறது ஒன்னே ஒன்றுதான், வருவாய் செலவின கணக்கு. சொல்றது அப்படி இருந்தாலும் செலவினம் முன்னாடி எழுதணும், வரவினம் பின்னாடி. இதுக்கு ஆண்டு 2018, 31 டிசம்பர் 2018 அப்படின்னா 2018 ஜனவரி 1ல இருந்து 2018 டிசம்பர் 31 வரைக்கும். இப்ப பாருங்க, கடைசியில கொடுத்திருக்கான் கூடுதல் தகவல். 2018ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா. ஓகே, விட்டுருங்க. இப்ப பாருங்க, 2017க்கான சந்தா 28,000 ரூபாய் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றான். நமக்கு வருவாய் செலவின கணக்குல அந்த ஆண்டிற்குரிய வருவாய் அல்லது செலவினம் மட்டும்தான் வரணும். சென்ற ஆண்டிற்குரியதோ அல்லது அடுத்து வரும் ஆண்டுகளுக்குரியதோ இருந்தால் அதை சேர்க்க கூடாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால 2017ஆம் ஆண்டுக்கான சந்தா 28,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, அது நமக்கு தேவை இல்லாதது, அதை விட்டுருங்க. 2018க்கான சந்தா பெற்றது 1,72,000 ரூபாய். ஸோ சந்தா பெற்றது 1,72,000 ரூபாய். 1,72,000 ரூபாய். 2019ஆம் ஆண்டுக்கான சந்தா 12,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, அதுவும் நமக்கு தேவையில்லாதது இல்லையா? இது அடுத்த ஆண்டிற்குரியது. நம்ம போடுறது 2018ஆம் ஆண்டுக்கான கணக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 2019க்கான சந்தா வருதா வரலையா என்னங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை, அதையும் நாம எடுத்துக்க கூடாது. ஸோ அதையும் விட்டுங்க. கூடுதல் தகவல் 2018ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டுல பெற வேண்டிய சந்தா 8,000. இந்த வருஷத்துக்கான சந்தாவில் இன்னும் 8,000 ரூபாய் சந்தா வரல அப்படிங்கிறோம். நடப்பு ஆண்டிற்குரியதாக இருந்தால் எந்த ஆண்டுக்கு கணக்கு போடுறீங்களோ அந்த ஆண்டுக்குரிய தொகையாக இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிட்டீங்களா வாங்கலையாங்கிறத பத்தி கவலை இல்லை. அந்த ஆண்டிற்குரியதாக இருந்தால் நம்ம சேர்த்து விடணும். இதற்கு பேரு நிலுவை சந்தா அல்லது வரவேண்டிய சந்தா. ஸோ நிலுவை சந்தா ஒரு 8,000 ரூபாய், இதை நாம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு 1,80,000 ரூபாய். இதுதான் ஆன்சர். இந்த சந்தா என்பதுல வருவாய் செலவின கணக்குல எவ்வளவு காட்டுவீங்கன்னு கேட்டா 1,80,000 ரூபாய். ஸோ இதுதானா இதுக்கா அப்படின்னா 2017 எடுக்கக்கூடாது, 2019 எடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கா, அதுதான் இந்த கணக்குல நம்மள செக் பண்றாங்க. அடுத்தது 9வது கணக்கு. ஸோ 9வது கணக்கு பக்கம் 74. இதுல பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும். இறுதி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நமக்கு கேட்கறது 2019 மார்ச் 31ஆம் நாளோடு, 2019 மார்ச் 31 அப்படின்னா நம்ம இது 2018 ஏப்ரல் 1ல இருந்து 2019 மார்ச் 31க்கான கணக்கு. 2018-19 இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வருவாய் செலவின கணக்குல எப்படி வரும், இருப்பு நிலை குறிப்புல என்னென்ன வரும். இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொன்னாலே இதற்கு பொறுப்புகள்னு பேரு, இதற்கு பேரு சொத்துக்கள். இதன் இந்த பக்கத்துக்கு சொத்துக்கள்னு பேர்.
ஆனா இதுல இது செலவினம் வரவினம், இது பற்று இது வரவு, இதுக்கு பற்று வரவுன்னு போடக்கூடாது, பொறுப்புகள் சொத்துக்கள் தான் போடணும். ஸோ இருப்பு நிலை குறிப்பு. இப்ப பாருங்க, இதுல 2017-18க்கான சந்தா 10,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றான். வருவாய் செலவின கணக்குல வருமா? வராது. போன வருஷத்துக்கான சந்தா இப்போ வாங்கியிருக்கீங்க, அது வராது. இந்த வருஷத்துக்கான சந்தா பெற்றது 50,000 ரூபாய். ஸோ இந்த ஆண்டிற்கான சந்தா பெற்றது 50,000. சந்தா பெற்றது 50,000. ஒண்ணு. அடுத்த ஆண்டுக்கான சந்தா இப்பயே 5,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. அடுத்த வருஷத்துக்கானதை முன்கூட்டியே நீங்க வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க வீடு வச்சிருக்கீங்க, அடுத்த மாசத்துக்கான வாடகை இப்பயே கொடுத்துட்றாங்க, வாங்கிட்டீங்க, முன்னாடியே வாங்கிட்டீங்க. திடீர்னு இப்ப காலி பண்ணிட்டா என்ன பண்ணணும்? நீங்க அந்த தொகையை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ முன்கூட்டி எந்த தொகை பெற்று இருந்தாலும் அது பொறுப்பு. அதனால இந்த 2019-20க்கான சந்தா பெற்று இருக்கோம், அது பொறுப்பு. அதனால 2019-20 சந்தா எவ்வளவு? 5,000 ரூபாய். இது பொறுப்புல காட்டணும். அடுத்தது கீழே, மன்றத்தில் உள்ள 200 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக 400 ரூபாய் செலுத்துறாங்க. ஒரு உறுப்பினர் 200 ரூபாய். அப்போ 200 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு உறுப்பினர் 400 ரூபாய் செலவழி சந்தா. அப்படின்னா மொத்த சந்தா எவ்வளவு வாங்கணும்? 2 4 0 2 4 8. அப்போ 80,000 ரூபாய் வசூல் ஆகணும். ஸோ 80,000 ரூபாய் வசூல் ஆகணும். ஆனா நமக்கு எவ்வளவு சந்தா வந்திருக்கு? 50,000 தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் 30,000 ரூபாய் சந்தா நமக்கு வரவேண்டியது சந்தா. அப்போ வரவேண்டிய சந்தான்னு எழுதலாம், அல்லது நிலுவை சந்தான்னு எழுதலாம். ஸோ நிலுவை சந்தா 30,000. அப்ப சேர்த்தீங்கன்னா 80,000. இன்னும் 30,000 ரூபாய் சந்தா நமக்கு வரவேண்டியது இருக்கு. நமக்கு வரவேண்டியது பணம் என்பது நம்முடைய சொத்து. அதனால நிலுவை சந்தா சொத்து, நிலுவை சந்தா 30,000 ரூபாய் சொத்துல காட்டணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வருஷம் 2017-18ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா, போன வருஷத்துக்கான சந்தாவில் இன்னும் 2,000 ரூபாய் சந்தா வசூல் ஆக வேண்டியிருக்கு. அப்போ போன வருஷத்துக்கான சந்தா இன்னும் 2,000 ரூபாய் வரணும். அப்போ அதுவும் நமக்கு சொத்து தான். வரவேண்டியதுன்னு சொன்னாவே சொத்து. அப்போ 2017-18க்கான நிலுவை சந்தா, நிலுவை சந்தா 2,000 ரூபாய். இது 2018-19க்கான நிலுவை சந்தா 30,000. வேணா தனித்தனியா எழுதிக்கங்க. 2018-19 நிலுவை 30,000 ரூபாய். 2017-18க்கான நிலுவை சந்தா 2,000 ரூபாய். சொத்து 32,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வருவாய் செலவின கணக்குலையும் இருப்பு நிலை குறிப்பிலையும் காட்டணும். இது 9வது கணக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 10வது கணக்கு. வினா எண் 10. இது பக்கம் 74. அதே பக்கம் தான் 10வது கணக்கு. இதுல என்ன கேட்கிறாங்க? பின்வரும் விபரங்கள் ஒரு மன்றத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்? அப்போ இறுதி கணக்கு அப்படின்னு சொன்னாவே நீங்க என்ன செய்யணும்? வருவாய் செலவின கணக்கையும் காட்டணும், இருப்பு நிலை குறிப்பையும் காட்டணும். இது எந்த ஆண்டுக்கானது? 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கானது. அப்படின்னா நம்ம கணக்கு போட வேண்டியது 2016 ஏப்ரல் 1லிருந்து 2017 மார்ச் 31 வரைக்குமான கணக்கு நம்ம போட போறோம். இப்ப பாருங்க, அந்த மன்றம் 2016-17ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 40,000. 2016-17 தான் நம்ம போடுறோம். பெற்ற சந்தா 40,000. இந்த வருஷத்துக்கான சந்தா 40,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கீங்க. இதில் இந்த 40,000த்துக்குள்ள 2015-16 போடுறது 16-17.
இந்த 40,000க்குள்ள 2015-16 அப்படின்னா போன வருஷத்துக்கான சந்தா 5,000 ரூபாய் மற்றும் 2017-18 அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கான சந்தா 3,000 உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறோம். அப்படின்னா 2015-16க்கான சந்தா 5,000 ரூபாய் இருக்கு. இல்லை நாம என்ன செய்யணும், போன வருஷத்துக்குரியதையும் எடுக்கக்கூடாது, அடுத்த வருஷத்துக்குரியதையும் எடுக்கக்கூடாது. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சிருங்க. அதே மாதிரி 2017-18க்கான சந்தா 3,000 ரூபாய் இருக்குன்னா அதையும் எடுத்துருங்க. அப்போ நமக்கு கணக்கு 32,000 ரூபாய் தான் சந்தா. இதுல இப்ப பாருங்க, இதுல இப்ப பாருங்க 2015-16க்கான சந்தா வாங்கிட்டீங்க, அது இல்லை. ஆனா 2017-18 அடுத்த ஆண்டுக்கான சந்தா 3,000 ரூபாய் இப்பயே வசூல் பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷத்துக்கானதை இப்பயே முன்கூட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அது நமக்கு பொறுப்பு. அதனால 2017-18 சந்தா 3,000 ரூபாய் நமக்கு பொறுப்பு. இதை இங்க காட்டிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016-17 ஆண்டிற்குரிய சந்தா 1,000 இன்னும் பெற வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த 32,000ல இந்த ஆண்டிற்குரிய சந்தா, அதாவது 2016-17க்கான சந்தா நிலுவை வரவேண்டியது 1,000 ரூபாய் இன்னும் வரவேண்டியது. நடப்பு ஆண்டிற்குரியது, இந்த ஆண்டிற்குரிய சந்தா வாங்கினாலும் வாங்கலைனாலும் சேர்த்துக்கணும். அப்போ இதை கூட்டிங்க 33,000. இன்னும் இந்த 1,000 ரூபாய் நமக்கு வரவேண்டியிருக்கு. நமக்கு வரவேண்டிய தொகை பூரா நம்முடைய சொத்து. அதனால 2016-17 நிலுவை சந்தா 1,000 ரூபாய் நமக்கு சொத்துல காட்டணும். இந்த கணக்கு கேட்டா இந்த மாதிரி தான் கணக்கு போடணும். ஓகேயா? அடுத்த கணக்கு பயிற்சி வினா 11. பயிற்சி வினா 11, அதுவும் அதே பக்கம்தான், பக்கம் 74, 11வது கணக்கு. இப்ப பாருங்க, 11 தான் இப்ப நம்ம போட்டிருக்கோம். இப்போ 11, ஒரு மன்றத்திற்கு தொடர்புடைய பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 ஆண்டில் சந்தா மூலம் பெறும் வருவாயை கணக்கிடு. இதுல நமக்கு கேட்கறது இருப்பு நிலை குறிப்பு கேட்கல, அதனால இது நம்ம போட வேண்டாம். நமக்கு கேட்டிருக்கிறது ஒரு மன்றத்தின் தொடர்புடைய பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 ஆண்டிற்குரிய சந்தா. அப்ப 2018 ஜனவரி 1லிருந்து 2018 டிசம்பர் 31 வரைக்கும் ஆன சந்தா. இப்ப பாருங்க, இதுல கீழே கொடுத்துட்டா 2018 ஆண்டில் சந்தா பெற்றது 45,000 ரூபாய். சந்தா பெற்றது 45,000. ரைட். இதுல இப்ப கணக்கு உள்ள பாருங்க, 1/1/2018 அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பத்துல, இந்த வருஷம் தொடக்கத்துல சந்தா பெற வேண்டியது அப்படின்னு 3,000 ரூபாய் சந்தா இருந்திருக்கு. அப்போ சந்தா பெற வேண்டியது அப்படின்னு 3,000 ரூபாய் சந்தா இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் ஆரம்பத்துல 3,000 ரூபாய் சந்தா பெற வேண்டியது, வரவேண்டிய சந்தான்னு இருக்கு. இந்த வருஷம் நம்ம சந்தா 45,000 ரூபாய் பெற்றிருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்? 2017க்கான சந்தாவும் உள்ளடங்கி இருக்கும். இப்ப பாருங்க, போன வருஷம் தான் வருஷம் ஆரம்பத்துல நம்ம 3,000 ரூபாய் சந்தா வசூல் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்றோம். இந்த வருஷம் 45,000 ரூபாய் சந்தா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல எப்பொழுதும் பழைய நிலுவையை வாங்கிட்டு தானே இப்போ வாங்கியிருப்பீங்க. அப்போ இந்த 45,000க்குள்ள போன வருஷத்து சந்தா 3,000 ரூபாய் சேர்ந்துருக்கு, அதை நாம கழிச்சுக்கணும். ஸோ 42,000. அதே மாதிரி 1/1/2018 முன்கூட்டி பெற்ற சந்தா 4,000. இந்த வருஷம் ஆரம்பத்துல முன்கூட்டி பெற்ற சந்தா 4,000. இந்த வருஷ ஆரம்பத்துல முன்கூட்டி பெற்றது அப்படின்னா அது எந்த ஆண்டிற்குரியது? இந்த ஆண்டிற்குரிய சந்தா 4,000 ரூபாய் முன்கூட்டியே வாங்கிட்டீங்க. ஸோ நடப்பு ஆண்டிற்குரிய, ஸோ 2017 முன்கூட்டி பெற்றது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வருஷம் சொல்றேன், இந்த வருஷம்
நான் அட்வான்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அடுத்த ஆண்டிற்குரியதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 7th படிக்கிறீங்க, இப்போ நாங்கள் அட்வான்ஸாக ஃபீஸை வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8வதுக்கான ஃபீஸை இப்பயே வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷம் ஆரம்பத்தில் தொடக்கம் ஜனவரி 1ஆம் தேதி பணம் நாங்கள் முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னா அது எந்த வருஷத்துக்குரியது? இந்த வருஷத்துக்குரியது. இந்த வருஷத்துக்குரிய சந்தா அப்படின்னாக்கா அது என்ன செஞ்சிடணும்? சேர்த்துக்கணும். ஸோ இதை நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ 42,000 4,000 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 46,000. ஸோ இது 1/1/2018 முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 31/12/2018. 31/12/2018ல் அதாவது இந்த வருஷ கடைசியில் சந்தா பெற வேண்டியது, இன்னும் வரவேண்டிய சந்தா 5,000 ரூபாங்கிறான். இந்த ஆண்டிற்கு நிலுவை சந்தா, அதாவது 2018ல் நமக்கு வரவேண்டிய சந்தா 5,000 ரூபாய். நடப்பு ஆண்டிற்குரியதாக இருந்தால் அது வந்துச்சா வரலையான்னு அவசியம் இல்லை. நடப்பு ஆண்டிற்குரியதாக இருந்தால் கூட்டிடணும். ஸோ 46,000 5,000 கூட்டிங்கன்னா 51,000. இதில் 31/12/2018 இந்த ஆண்டினுடைய கடைசியில் முன்கூட்டி பெற்ற சந்தான்னு 7,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த வருஷம் கடைசியில் முன்கூட்டியே வாங்கிட்டோம் சந்தா அப்படின்னா அது எந்த வருஷத்துக்குரியது? அடுத்த வருஷத்துக்குரியது இல்லையா? அப்போ அடுத்த வருஷத்துக்குரிய சந்தாவை இப்பயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது, அதை கழிச்சுக்கணும். அப்போது 2018ல் முன்கூட்டி பெற்ற சந்தா என்றால் அது அடுத்த ஆண்டிற்குரியது, அதை கழிச்சிடணும். கழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வரும்? 44,000 வரும். ஸோ இது கழிக்க வேண்டியது, இது கூட்ட வேண்டியது, இதுவும் கூட்ட வேண்டியது, இது கழிக்கணும். ஸோ எதை கழிக்கணும் எதை கூட்டணும், இந்த கருத்து நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா எதை கழிக்கணும் எதை கூட்டணுங்கிறத நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ இது அக்கௌண்ட் 11. அடுத்தது பயிற்சி வினா 12. அதுவும் 74வது பக்கம் தான், இதே பக்கத்திலே இருக்கு. இப்போ நம்ம போடலாம். பின் வரும் விபரங்கள் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டு. ஸோ இதுவும் வருவாய் செலவின கணக்கு மட்டும்தான் கேட்குறாங்க, இருப்புநிலை குறிப்பு கேட்கல. இறுதி கணக்கு தயாரின்னு சொல்லிட்டாங்கன்னா தான் நீங்கள் இருப்புநிலை குறிப்பு போடணும். இப்போ இதில் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம போடுறது 2018 டிசம்பர் 31 அப்படின்னா 2018 பாருங்க. 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 50,000. இந்த ஆண்டு பெற்ற சந்தா 50,000. இந்த ஆண்டு பெற்ற சந்தா 50,000. இதுல 2017ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000 மற்றும் 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 7,000 இருக்குன்னு சொல்றோம். அப்போ இதுல என்ன பண்ணணும்? 2017ஆம் ஆண்டுக்கான சந்தா 5,000 ரூபாய் உள்ள இருக்கு. அப்போ 2017க்கான சந்தா 5,000 ரூபாய் உள்ள இருக்கு. இதை கழிச்சிடணும் 45,000. இதே இதுல 2019ஆம் ஆண்டுக்கான சந்தா 7,000 ரூபாய் உள்ள இருக்கு. இது அடுத்த ஆண்டிற்குரிய சந்தா 7,000 ரூபாய். இதையும் கழிச்சிடணும் 38,000 ரூபாய். இதுல 2018 இந்த ஆண்டு பெற வேண்டிய சந்தா 6,000 ரூபாய். இந்த ஆண்டிற்காக இன்னும் வர வேண்டிய சந்தா, அதாவது நிலுவை சந்தா 6,000 ரூபாய். இதை கூட்டிக்கணும் 44,000 கூட்டிக்கணும். 2017ஆம் ஆண்டில் 2017ஆம் ஆண்டு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? போன வருஷம் முன்கூட்டி பெற்ற 2018ஆம் ஆண்டுக்கான சந்தான அவனே சொல்லிட்டான். போன வருஷம் இந்த வருஷத்துக்கான சந்தாவை போன வருஷமே வாங்கிட்டீங்க 4,000 ரூபாய். அது இந்த ஆண்டிற்குரியது, அதை எப்போ வாங்கினீங்கிறத பற்றி அவசியம் இல்லை. இந்த ஆண்டிற்குரியதாக இருந்தால் இந்த வருஷம் சேர்த்துக்கணும். ஸோ 2017ல் முன்கூட்டி பெற்றது அப்படின்னா அது இந்த ஆண்டிற்குரியது, அதை கூட்டிக்கிங்க. ஸோ 4,000 கூட்டிங்கன்னா 48,000. ஸோ இதுதான் அக்கௌண்ட் நம்பர் 12. அக்கௌண்ட் நம்பர் 12. இப்போ பயிற்சி வினா 13. அதுவும் 74வது பக்கத்தில் கடைசி. பின்வரும் விபரங்கள்
தூத்துக்குடி இளம் முன்னோடிகள் சங்கத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டு. ஸோ இறுதி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா நாம வருவாய் செலவின கணக்கும் காட்டணும், இருப்பு நிலை குறிப்பையும் காட்டணும். இருப்பு நிலை குறிப்பு இந்த பக்கத்திற்கு பொறுப்புகள்னு பேரு, இந்த பக்கத்திற்கு சொத்துக்கள்னு பேரு. இது செலவினம் வரவினம். ஓகே. சங்கத்தில் 100 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் 25 ஆண்டுகள் சந்தாவாக செலுத்துகின்றனர். அப்போ 100 பேரு ஒரு ஆள் 25 ரூபாய் செலுத்தணும். அப்படின்னா மொத்தம் எவ்வளவு வசூல் ஆகணும்? 2500 ரூபாய் சந்தா வசூல் ஆகணும். இங்க 2500 ரூபாய் வரணும். அவ்வளவுதான் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டு இறுதியில் 10 உறுப்பினர்கள் சந்தா செலுத்தாமல் இருந்தனர். ஆனால் 4 உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டிற்கான சந்தா தொகையை இப்பயே செலுத்திட்டாங்க அப்படின்றான். ஸோ 100 பேர் அப்படின்னா சந்தா இத பாருங்க, 10 உறுப்பினர்கள் சந்தா செலுத்த 10 × 10 100 ரூபாய் செலுத்த. இதுல 4 உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டுக்கான சந்தாவை முன்கூட்டியே செலுத்திட்டாங்க. அப்படின்னா 4 உறுப்பினருக்கான சந்தா 40 ரூபாய் முன்கூட்டியே செலுத்திட்டாங்க. அப்படின்னா நீங்க சந்தா பெற்றது எவ்வளவு? சந்தா பெற்றது 2440 ரூபாய். மொத்தம் 2500 வசூல் ஆகணும். இதுல இன்னும் 10 பேர் சந்தா கொடுக்கலன்ட்டான். அப்ப கழிச்சிங்க 2010 10 25 ரூபாய். அப்போ 10 × 25 250 ரூபாய். ஒரு உறுப்பினர் 100 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தா 25. அப்போ 100 பேருக்கு 100 × 25 2500 ரூபாய் வசூல் ஆகணும். இதுல 10 உறுப்பினர்கள் சந்தா செலுத்தல அப்படின்ட்டான். அப்படின்னா 2250 தான் வசூல் ஆயிருக்கும். இந்த 2250ல 4 உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டுக்கான சந்தாவை முன்கூட்டியே செலுத்திட்டாங்கன்றான். அப்போ 4 × 25 100 ரூபாய் வசூல் ஆயிடுச்சு அடுத்த வருஷத்துக்கானது. ஸோ 2350 ரூபாய் நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போட்டுங்க. இந்த 2350 சந்தாவில் இப்ப நீங்க கணக்க பாருங்க. சந்தா பெற்றது 2350 எப்படின்னு இது தெரிஞ்சுக்கணும். இந்த 2350ல 10 உறுப்பினர்கள் இன்னும் சந்தா செலுத்தல. அது நடப்பாண்டிற்குரியதாக இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? கூட்டிக்கணும். ஸோ நிலுவை சந்தா 10 × 25 250 ரூபாய் கூட்டிங்க. 0 5 10 மீதி 1 4 2 6 2600. இதுல 4 உறுப்பினர்கள் அடுத்த வருஷத்துக்கானதை இப்பயே செலுத்திட்டாங்க. அப்போ முன்கூட்டி பெற்றது 4 × 25 100. இதை கழிச்சுக்கங்க. அப்போ 2500. ஆக 2500 தான். 100 உறுப்பினர்கள், ஒரு உறுப்பினர் 25 ரூபா. அப்ப 2500 ரூபா. நீங்க வசூல் பண்ணீங்களா பண்ணலையாங்கிறதெல்லாம் தேவையில்லை. 2500 தான் வரணும். இது எப்படி வரணுங்கிறது இப்படி போடணும். 2500 ரூபா வந்திருக்கணும். ஆனா இந்த 10 பேருக்கு கொடுக்கல அப்படின்னா 2250 தானே வாங்கியிருப்பீங்க. 4 பேர் முன்னாடி அடுத்த வருஷத்துக்கான இப்பயே கொடுத்துட்டான், அதுவும் வந்துருச்சு. அப்ப 2350 ரூபா இந்த வருஷம் வசூல் பண்ணிருக்கீங்க. அதுல 10 பேர் இந்த வருஷத்துக்குரியது கூட்டிக்குங்க, 4 பேர் அடுத்த வருஷத்துக்குரியதை கழிச்சிருங்க 2500 ரூபா. இப்போ இந்த ஆண்டிற்குரிய சந்தாவில் 250 ரூபாய் இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்கு. வர வேண்டிய சந்தா சொத்து. அப்போ நிலுவை சந்தா 250 ரூபாய் சொத்து. இந்த 100 ரூபாய் அடுத்த வருஷத்துக்கானதை இப்பயே வாங்கிட்டீங்க. அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா பொறுப்பு. அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா 100 ரூபாய் பொறுப்பு. ஸோ இந்த 4 × 25 அடுத்த வருஷத்துக்கானதை இப்பயே வாங்கினீங்க. இந்த 10 × 25 இந்த வருஷத்துக்கு இன்னும் வசூலாக வேண்டியிருக்கு 250 ரூபாய். அவ்வளவுதான்.
ஸோ இதுதான் கணக்கு. ஸோ இது நீங்கள் இந்த ஒர்க்கிங் போட்டிங்கன்னா தான் இது உங்களால் போட முடியும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியான கணக்கு, கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சிருந்தா சுலபமாக இருக்கும். அடுத்தது 14வது கணக்கு 14. 14 பக்கம் 75. இது என்ன கேட்கிறான்? பின்வரும் விபரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகள். இறுதி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நமக்கு என்ன இருக்கணும்? இருப்பு நிலை குறிப்பு போட்டாங்க. அப்போ வருவாய் செலவின கணக்கு போடணும், இருப்பு நிலை குறிப்பும் போடணும். இப்ப பாருங்க, இப்ப 14வது கணக்கு. இப்ப நம்ம போடுறது 1/4/2018 அன்று விளையாட்டு பொருள் இருப்பு 16,000 ரூபாய். ஸோ விளையாட்டு பொருள் அப்படின்னாவே நீங்க செலவின சைடு வந்துடணும். 1/4/2018 அன்று விளையாட்டு பொருள் எவ்வளவு இருக்கு? 16,000 ரூபாய் இருக்கு. அவ்வாண்டில் வாங்கிய விளையாட்டு பொருள் 84,000. விளையாட்டு பொருள் வாங்கியது இந்த வருஷம் ஆரம்பத்தில் 16,000 ரூபாய் நம்மகிட்ட விளையாட்டு பொருள் இருக்கு. 84,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ டோட்டல் உங்க கையில எவ்வளவு இருக்கணும்? 1 லட்சம் ரூபாய்க்கு விளையாட்டு பொருள் இருக்கணும். ஆனா 31/3/2019 அன்று விளையாட்டு பொருள் இருப்பு 10,000 ரூபாய் தான் இருக்குன்றான். அப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆனா இருக்கிறது 31/3/2019 அன்று இருப்பு 10,000 தான் இருக்கு. அப்படின்னா 90,000 ரூபாய் மதிப்புடைய விளையாட்டு பொருள் தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் 16,000 ரூபாய் இருக்கு. 16,000 ரூபாய்க்கான விளையாட்டு பொருள் இருக்கு. இந்த வருஷம் 84,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆனா ஆண்டு கடைசியில கணக்கு பார்த்தா 10,000 தான் இருக்குன்றோம். அப்ப மீதி 90,000 ரூபாய் விளையாட்டு பொருள் என்னாச்சு? தேய்மானம் ஆச்சு, உடஞ்சி போச்சு, வீணா போச்சு. ஸோ 90,000 ரூபாய் செலவினம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இந்த ஆண்டு விளையாட்டு பொருள் இருப்பு நம்ம கையில 10,000 ரூபாய் இருக்கு. அது நம்முடைய சொத்து. ஸோ 31/3/2019 அன்று விளையாட்டு பொருள் இருப்பு 10,000 ரூபாய் கையில இருக்கு. அது நம்முடைய சொத்து. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நீங்க கணக்குல காட்ட வேண்டியது. ஸோ இது 14வது கணக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 15வது கணக்கு. அதுவும் பக்கம் 75 தான். இப்ப பாருங்க, பின்வரும் விவரங்கள் வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்? அப்போ இறுதி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும்? வருவாய் செலவின கணக்கையும் காட்டணும், இருப்பு நிலை குறிப்பையும் காட்டணும். மட்டைகள் மற்றும் பந்துகளின் தொடக்க இருப்பு 3,000 ரூபாய். மட்டைகள், பந்துகள் தொடக்க இருப்பு 3,000 ரூபாய். அவ்வாண்டில் வாங்கிய மட்டைகள் 17,000 ரூபாய்க்கு இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க. போனது மாதிரி தான். இந்த ஆண்டு வாங்கியது 17,000 ரூபாய். இந்த வருஷம் ஆரம்பத்தில் 3,000 ரூபாய்க்கு பந்து மட்டைகள் இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ 20,000 ரூபாய் இருக்கணும். பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை 2,000 ரூபாய். பழைய மட்டைகளையும் பந்துகளையும் நீங்க ஒரு 2,000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க இல்லையா? அப்ப வித்துட்டீங்கன்னா அது நமக்கு வருவாய். பழைய மட்டைகள் விற்றது 2,000 ரூபாய் நமக்கு பணம் வந்துருச்சு. 2,000 ரூபாய் வந்துருச்சு. மட்டைகள் மற்றும் பந்துகளின் இறுதி இருப்பு 4,000 ரூபாய். அப்ப இறுதி இருப்பு 4,000 ரூபாய். இறுதி இருப்பு 4,000 ரூபாய். அப்போ 16,000 ரூபாய் நீங்க காட்டணும். உங்க கையில 4,000 ரூபாய் மதிப்புடைய பந்து மட்டைகள் இருக்கு அப்படின்னா அது நமக்கு சொத்து.
அப்போ பந்து மட்டைகள் இருப்பு 4000 ரூபாய் சொத்து. இதையும் இங்கே போட்டுரும். ஸோ இதுதான் நம்ம கணக்கில் காட்ட வேண்டியது. இது கணக்கு 15. அடுத்தது 16வது கணக்கு. 16 பின் வரும் விபரங்கள் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும். அப்போ வருவாய் செலவின கணக்கு மட்டும்தான் கேட்கிறாங்க. இருப்பு நிலை குறிப்பு நம்மகிட்ட கேட்கல. அது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை டென்னிஸ் மன்றத்தின் விளையாட்டு போட்டி 16 பின்வரும் விபரங்கள் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும். 1/4/2018 அன்று, அதாவது தொடக்க எழுதுபொருள் இருப்பு 2600. தொடக்க எழுதுபொருள் இருப்பு 2600 ரூபாய்க்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் எழுதுபொருள்னா பேனா, பென்சில், இந்த மாதிரியான ஐட்டம். அவ்வாண்டில் வாங்கியது 6500 ரூபாய். இந்த வருஷம் ஆரம்பத்தில் 2600 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஒரு 6500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ 9100 ரூபாய் இருக்கணும். ஆனால் கையில் எவ்வளவு இருக்கு? 31/3/18 அன்று எழுதுபொருள் இருப்பு 2200 ரூபாய் இருக்குன்றான். இறுதி இருப்பு 2200 ரூபாய். அப்போ அதை கழிச்சிக்கணும். 0 0 11 2 போக 9 8 2 போக 6. ஸோ 6900 ரூபாய். இதுதான் காட்டணும். ஸோ இது கணக்கு 16. 17வது கணக்கு அதே பக்கம். 17வது கணக்கு சென்னை டென்னிஸ் மன்றத்தின் விளையாட்டு போட்டி நிதி என்ன கேட்கறான்? ஆண்டுக்கான இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்னு கேட்கறான். அப்போ இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்னு கேட்டுட்டாங்கன்னாவே நம்ம என்ன செய்யலாம்? வருவாய் செலவின கணக்கும் போடணும், இருப்பு நிலை குறிப்பும் போடணும். இப்ப பாருங்க, சென்னை டென்னிஸ் மன்றத்தின் விளையாட்டு போட்டி 2018 அன்று நம்ம கணக்கு போட போறது 2019 மார்ச் 31 தான் கணக்கு போடுறோம். அப்போ 2018 ஏப்ரல் 1ன்னா அது என்னது? தொடக்கம்னு அர்த்தம். அப்போ ஏப்ரல் 1 2018 அன்று விளையாட்டு போட்டி நிதி 24000 ரூபாய். நிதி அப்படின்னாவே பொறுப்பு. நிதி அப்படின்னா பொறுப்பு. ஆனா அவனே விளக்கமா சொல்லியிருக்கான், வரவு இருப்புன்னு சொல்லிட்டான். எல்லா வரவுகளும் பொறுப்புகள், எல்லா பற்றுகளும் சொத்துக்கள்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வரவு, அதனால நீங்க பொறுப்புல காட்டணும். அப்போ விளையாட்டு போட்டி நிதி 24000 ரூபாய். ஸோ 1/4/2018 விளையாட்டு போட்டி நிதி தலைப்பு வச்சுக்கோ. இதுல 1/4/2018 அன்று எவ்வளவு இருக்கு? 24000 ரூபாய் இருக்கு பொறுப்பு பக்கம். அந்த ஆண்டில் அந்நிதியில் இருந்து பெற்ற வரவுகள் 26000 ரூபாய். இந்த வருஷம் ஒரு 26000 ரூபாய்க்கு வரவு வந்துருது. அப்போ 50000 ரூபாய் கட்ட. இந்த வருஷம் ஆரம்பத்தில் 24000 ரூபாய் நிதி இருக்கு. இந்த வருஷம் நிதி ஒரு 26000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்க கையில எவ்வளவு நிதி இருக்கணும்? 50000 ரூபாய் இருக்கணும். இதுல அந்த ஆண்டில் மேற்கொண்ட விளையாட்டு போட்டி செலவு 33000 ரூபாய் அந்த வருஷம் செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ 33000 ரூபாய் செலவு, விளையாட்டு போட்டி செலவு 33000. 50000 ரூபாய் கையில இருந்ததுல 33000 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 17000 ரூபாய் இருக்கு. அவ்வளவுதான் கேட்கலாம், வேற எதுவும் கேட்கல. அப்ப இந்த 17000 ரூபாய் இங்க காட்டணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இங்க ஒண்ணு இது வரவு செலவெல்லாம் கிடையாது, நிதி தான். இதுல வேற எதையும் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 18வது கணக்கு. இந்த வீடியோல இது கடைசி கணக்கு.
18வது கணக்கு பக்கம் 76. பயிற்சி வினா 18 பக்கம் 76. இதுல என்ன கேட்கிறான்? காரைக்குடி விளையாட்டு மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான இறுதி கணக்குகள். அப்படின்னா வருவாய் செலவின கணக்கும் வேணும், இருப்பு நிலை குறிப்பும் வேணும். ஸோ ரெண்டுமே நமக்கு வேணும். இப்ப பாருங்க, 2018 ஏப்ரல் 1 அன்று தொடர் விளையாட்டு போட்டி நிதி 90,000 ரூபாய். ஸோ விளையாட்டு போட்டி நிதி ஏப்ரல் 1 2018 அன்று இருப்பு 90,000 ரூபாய். இதுல அந்த அதே அன்னைக்கு 90,000 ரூபாய் முதலீடு பண்ணிருக்கீங்க. இப்போ முதலீடு என்பது சொத்து. 90,000 ரூபாய் நிதி இருக்கு, 90,000 ரூபாய் முதலீடு பண்ணிருக்கீங்க. ஸோ அதே தேதியில விளையாட்டு போட்டி நிதி முதலீடு 90,000 ரூபாய். தொடர் விளையாட்டு போட்டி நிதி முதலீடுகள் மீது வட்டி பெற்றது 9,000 ரூபாய். 90,000 ரூபாய் நிதியில 9,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைச்சிருக்கு. அப்போ 99,000 ரூபாய். இப்போ 9,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வரவு. அப்போ வட்டி பெற்றது 9,000 ரூபாய். தொடர் விளையாட்டு போட்டி நிதிக்கான நன்கொடை ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்கு. அப்போ 10,000 ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்கீங்க. அப்போ 99,000 பிளஸ் 10,000. அப்போ நன்கொடை சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு வந்துருச்சு? 99 10 1,09,000 ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்கீங்க. தொடர் விளையாட்டு போட்டி செலவு 60,000 ரூபாய். அப்ப விளையாட்டு போட்டிக்கான செலவு ஒரு 60,000 ரூபாய் இருக்கு. அப்போ 1,09,000த்துல 60,000 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளவு? 49,000 ரூபாய் இந்த பக்கம் காட்டணும். ஸோ 49,000 ரூபாய் நிதியில காட்டணும், முதலீடுல 90,000 ரூபாய் காட்டணும். அவ்வளவுதான். ஸோ இந்த சாப்டர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். இது பயிற்சி வினா 18 வரைக்கும் போட்டுட்டோம். இன்னொரு 4-5 கணக்கு தான் இருக்கும். நம்ம இன்னும் ஒரு வீடியோ 2 வீடியோவில் இந்த சாப்டர்ல இருக்க எல்லா கணக்கையும் போட்டுட்டு 3வது சாப்டர் நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.